ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் சிவா ஸ்மார்ட் பேசுகிறேன். ஆக்சுவலாக நான் வந்து வேறு ஒரு வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன், நாளைக்கு போஸ்ட் பண்ணலான்னு. இப்போ தான் யூடியூப் பார்த்ததில் அந்த டிக்டாக்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தாங்க பார்த்தீங்களா. இப்போ கூட ரீசெண்டாக கொஞ்சம் சீரியஸாக இருந்தார், ஆக்சிடெண்ட் ஆகி அந்த உதயா அண்ணன் வந்து டெத் ஆகிட்டாருன்னு நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. என்னடான்னு கொஞ்சம் போய் பார்த்தா இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு உதயா ப்ரோ இறந்துட்டார். பார்த்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அவருடைய இந்த நியூஸை மட்டும் போட்டு வியூஸ் வாங்கிட்டு இருந்தாங்க, ப்ளஸ் அதை மட்டும் பற்றியே பேசிட்டு இருந்தாங்க. விடமால் கூட்டு போயிருந்திருக்காங்க, அங்கே வந்து சிகிச்சை பலன் இல்லாமல் அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. ஆனால் நம்ம வீடியோவில் வந்து அவங்க குடும்பத்துக்கு என்ன பண்ணலாம், நம்மளுடைய சொசைட்டிக்கு என்ன பண்ணலாம், இவருக்கு வந்த நிலைமை வேறு யாருக்கும் வரக்கூடாதுன்னா என்ன பண்ணலாம், சொல்யூஷனோட ப்ளஸ்ஸு அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியே இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். நம்ம எப்பவுமே சும்மாலாம் வீடியோ மேக் பண்ண மாட்டோம். ஒரு வீடியோ மேக் பண்ணால் அதில் ஒரு கண்டென்ட்டும் ஒரு கிளாரிட்டியும் கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். நீ மட்டும் என்னடா வியூஸ்க்காக தானே இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் அப்படின்னு திங்க் பண்ணுற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா தயவு செய்து கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற கண்டென்ட்டும் கிளாரிட்டியும் உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கப்புறமா நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா பரவாயில்ல, ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு உதயா அண்ணனும் அந்த அக்காவும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா மேரேஜ் பண்ணியிருக்காங்க. மேரேஜ் பண்ண கப்புள்ஸ், அதாவது லவ் கப்புள்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிக்டாக் ஆப்பில் என்ன பண்ணுறாங்க, நிறைய வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க பண்ணுற டிக்டாக் எல்லாமே டீசெண்டாகவும் ப்ரொஃபஷனலாகவும் இருக்கும். ப்ளஸ் இவங்க பண்ணுற டிக்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகிடும். அப்புறம் இவங்க ஹோம்லேயே தான் பண்ணுவாங்க, கொஞ்சம் ரொமான்டிக்காக பண்ணுவாங்க. லவ் டிக்டாக் எல்லாமே ஹிட் ஆயிடுச்சு. நீ அன்பாய் பார்க்கும் பார்வையிலே என் ஜீவன் வாழுதடி. இதே மாதிரி இவங்க லைஃப் ஜாலியாக போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டிக்டாக்கை திடீர்னு பேன் பண்ணுறாங்க. பேன் பண்ண உடனே இவங்களுடைய ரசிகர்லாம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ரசிகர் வந்து யூடியூப் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ நாங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இவங்களும் யூடியூப் ஆரம்பிக்கிறாங்க. யூடியூப் ஆரம்பித்து ஒரு 5 மாதம் போயிட்டுருக்கு. ட்ரை பண்ணுங்கள். எங்கள் யூடியூப் சேனல் நேம் வந்து உதயா சுமதி அஃபிஷியல். ஸோ எங்களோட அவங்களுக்கு ஒரு 1 lakhs இப்போ 2 lakhs சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஹாப்பியாக தான் போயிட்டு இருந்திருக்கு. திடீர்னு வந்து உதயா அண்ணா வந்து எங்கேயோ வெளியே ஒர்க் விஷயமா போயிருக்காரு. போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சோகமான நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதாவது டாடா ஏசின்னு சொல்லுவாங்க இல்லையா, குட்டி யானை, அது இவர் ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது அந்த குட்டி யானைக்காரன் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இருக்கான். குட்டி யானைக்காரங்க தட்டி விட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால அவங்களுக்கு வந்து தலையில அடிபட்டுருச்சு. இவர் அப்போ ஹெல்மெட் போட்டிருந்தாரா இல்லையான்னு தெரியல சரியா. அவர் தலையில் அடிபட்டு இருக்கு போல. அடிபட்டதுனால ரொம்ப சீரியஸாக இருந்தார். அதை வந்து அந்த அக்கா வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த அண்ணனுக்கு வந்து ஒரு 10 lakhs மேலே இவங்க செலவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே இவங்ககிட்ட காசு இல்லைன்னு தெரிஞ்சு நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய ஃபேன்ஸ், அவங்ககிட்ட வந்து உதவி கேட்டாங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு இதுக்கு மேலே பார்க்குறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாம் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணாங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் அவங்களுக்கு வந்து கூகுள் பேயில் அமௌண்ட் அனுப்பிச்சாங்க. நிறைய யூடியூபரும் சப்போர்ட் பண்ணாங்க, சும்மா சொல்லக்கூடாது. ப்ரேயர் பண்ணியிருந்தீங்க, நிறைய உங்கள் மூலியமாக நிறைய எனக்கு ஒரு ஹெல்ப் கிடச்சிச்சு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சுது. அப்புறம் அவங்களும் வீடியோ போட்டாங்க, நல்லா இருக்காரு, கொஞ்சம் நல்லா இருக்காரு, ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிச்சு, சந்தோஷமாக அந்த வீடியோ போட்டாங்க. ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அது போக எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, அவ்வளோ ப்ரேயர் பண்ணியிருந்தீங்க. பட் திடீர்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு தெரியல, ஹாஸ்பிட்டல் குடும்பம் இருக்காங்க, மூச்சு திணறி இறந்துட்டாருன்னு அப்படி சொல்கிறாங்க. இருப்பீங்க. இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு உதயா ப்ரோ இறந்துட்டார். இந்த விஷயம் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து எப்படி தாங்குவாங்க, அவங்க எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே பார்க்குறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை, உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. ஓகே கைஸ், இப்போது நீங்கள் எல்லாருமே உதயா அண்ணனை பற்றி தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. ஓகே, அவங்க ஃபேமிலிக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத திங்க் பண்ணிக்கோங்க. அந்த அக்கா வந்து இப்போ ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க சரிங்களா. நீங்கள் அந்த யூடியூப் சேனலை வந்து போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்க வீடியோவை பார்த்தாலே போதும். அவங்களுக்கு அதன் மூலமாக ரெவென்யூ வரும், அவங்க குடும்பத்தை கொஞ்சம் பார்த்துப்பாங்க. உதயா அண்ணனுடைய யூடியூப் சேனலோட லிங்க் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தயவுசெய்து போயிட்டு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க குடும்பத்தை
குடும்பத்துக்கு கொஞ்சம் நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். அதாவது நம்மளால் வந்து பண உதவி தான் பண்ண முடியாது. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறதுனால நம்மளுக்கு எதுவுமே ஆக போகிறதில்ல, அவங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கும். ப்ளஸ் அவங்க போடுற வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யூடியூப் மூலமாக கொஞ்சம் ரெவன்யூ வரும். அது மூலிமா அவங்க குடும்பத்தை கொஞ்சம் ரன் பண்ணிப்பாங்க. செகண்ட் ஒன்று என்னன்னா, நீங்கள் எல்லாருமே கேட்கலாம், என்னப்பா இவர் மட்டும்தான் இப்போ உலகத்தில் சாப்பிட்றாரா, நிறைய பேர் இருக்காங்களே, இவரை பற்றி மட்டும் ஏன்ப்பா வீடியோ போடுறீங்க, இவர் அப்படி என்னப்பா பண்ணிட்டாரு, இவரை பற்றி மட்டும் எதுக்கு ஃபேமஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ஒன்று நடக்குதுன்னா அதை பற்றி பேசுகிறதும் அதுக்கான சொல்யூஷன் சொல்கிறதும் தப்பு இல்லை. உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம், இல்லைனா விட்டுடலாம், ரைட்டுங்களா? அது நம்மளுடைய தாட் போட்டு தான் இருக்குது. மூணாவது விஷயம் என்னென்னா, இவர் ஆக்சிடென்ட் மூலமாக தான் இப்போ இந்த நிலைமைக்கு போயிருக்காரு கேட்டிங்களா. இவர் ஹெல்மெட் போட்டு போனாரா இல்லையானே தெரியல. நாம் எப்பவுமே ஒரு விஷயம் நடந்துட்ட அப்புறம் தான் அதில் உஷாராக இருப்போம் கேட்டிங்களா. நாமளே பைக் எடுத்துகிட்டு போனோம்னா ஹெல்மெட்டு வச்சுருந்தா கூட அதை போடாமல் தான் போயிட்டுருப்போம். நம்மளுடைய முடி கொட்டுது, அப்புறம் நிறைய பிளாப்லா நிறைய விஷயம்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் உயிர் ரொம்ப முக்கியம். அப்புறம் தான் இதெல்லாம். ஸோ ஹெல்மெட் போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி பாதுகாப்பாக இருக்குன்றது இந்த வீடியோவில் பாருங்கள். இவரை பாருங்கள், செவுத்தில் போயிட்டு முட்டுறாரு தலையால், அப்பையும் அவருக்கு எதுவுமே ஆகலை. ரீசன் என்னென்னா, அவர் ஹெல்மெட் போட்டிருந்தார், அதனால் மட்டும்தான் அவருக்கு எதுவுமே ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கெத்தை வந்து நிற்கிறாரு பாருங்கள். சரி, ஓகே கைஸ், நம்ம கன்க்ளூஷன் மட்டும். நான் எதுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணேன்னா, சிம்பிள் தான். இந்த 3 விஷயம் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். மொதல் விஷயம் என்னென்னா, அவங்க ஃபேமிலிக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுடைய சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்களோட வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். சேனல் லிங்க் நம்ம டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்ம வெளியே எங்கன்னா போகிறோன்னா, பைக்கில் போகிறோன்னா கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு போங்க. ஏன்னா ஆக்சிடென்ட்ன்றது அப்படின்றதுக்குள்ள நடந்துடும். டெய்லியும் தான் எடுத்து போகிறேன், அப்படிலாம் எதுவும் நடக்கலையே, நல்லா தான் போயிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் அசால்ட்டாக மட்டும் இருந்துடாதீங்க. ஏன்னா நேரம் ஒரு போல் இருக்காது. அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணி உங்களுக்கு போட்டு காட்டினேன். மூணாவது விஷயம் என்னென்னா, நாம் ஒழுங்காக போனாலும் நம்மளை நோக்கி வர்றவங்க ஒழுங்காக வரணும்னு அவசியம் இல்லை. அதனால் ஹைவேல நீங்கள் போகும்போது தயவு செய்து பார்த்து போங்க. ஏன்னா நீங்கள் ஒழுங்காக போனால் கூட வரவன் பிடிச்சிட்டு வந்தாலோ இல்லை வேறு எதனா அன்கண்டிஷ்னலாக வந்தாலோ போனாலும் நீங்களும் கூட சேர்ந்து தான் மேலே போகணும். ஸோ பார்த்து இருந்துக்கோங்க. அந்த அண்ணா ஆத்மா சாந்தடிய நான் காடுகிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ கைஸ். அவ்வளோதாங்க, அவ்வளோதான் மேட்ரு. பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. பிடிச்சிருந்தா